ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே மாதம் முதல் நாள் மே டே என்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கு தொழிலாளர் தினம் என்று சொல்லி ஒவ்வொரு நாடும் தொழிலாளர் தினத்தை அனுசரிக்கிறார்கள். நாமும் நம்முடைய திருச்சபை சேர்ந்தவர்களுக்கும் நம்ம தேசத்தை சேர்ந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, அவர்களை பாதுகாத்துக் கொள்வாராக, அவர்களை மகிழ்ச்சியாக்குவாராக. அவர்கள் இந்த நாட்டின் சொத்துக்கள், இந்த நாட்டின் ஒவ்வொரு பயன்பாட்டிலும் தொழிலாளர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்காது. நம்முடைய எல்லாவற்றிலும் தொழிலாளர்களுடைய அந்த பிரயாசத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, இந்த நாளில் அவர்களை மகிழ்ச்சியாக்குவாராக. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் நாளாக இருக்கிறபடினாலே நாம் திருச்சபைகளுக்கு சென்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களை கொண்டு வந்தீர், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே, அப்படி என்று சொல்லி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆண்டவரும் அவருடைய சமூகத்திலே நம்மை அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அவருடைய வார்த்தையை, வாக்கு தத்துவத்தை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மே மாதம் முதல் நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக 2 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் கேட்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்றார். இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலை நோக்கி வருகிற வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்திலே தனக்கு ஒரு முல்லை போல கொடுக்கப்பட்ட ஒரு பலவீனத்தை குறித்து கர்த்தரிடத்தில் 3 தரம் அவர் வேண்டிக் கொண்டதாக சொல்லுகிறார். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்த ஒரு அப்போஸ்தலர். முதல் முறையே அவர் வெளிச்சமாக இயேசுவை தரிசித்தவர். பிறகும் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவரை பார்த்த ஒரு அப்போஸ்தலர், ஆண்டவருடைய கிருபைகளை அதிகம் பெற்றவர், அதிக அபிஷேகத்தை அதிகம் பெற்றவர். அவர் மூலமாக மரித்தவனை கூட உயிரோடு எழுப்பினார். அவருடைய ருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு சென்று வியாதிஸ்தர் மேலும் பிசாசு பிடித்தவர்கள் மீது போடும் பொழுது அசுத்தாவைகள் நீங்கின, வியாதிகள் குணமாகின என்று பார்க்கிறோம். இந்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய 13 அல்லது 14 நிருபங்கள் எபிரேயர் சேர்த்து சொல்லப்படுகிறது. அப்படி அதிகமாக புஸ்தகங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதி புதிய ஏற்பாட்டை கொடுத்தவர். சபையினுடைய உபதேசத்திலே, சத்தியத்திலே இன்றளவும் கை கொள்ளப்படுகிறது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசங்கள். அவர்தான் சபைகளுக்கென்று அதிகமாக தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த பாடங்கள் ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி கிருபை பெற்ற தேவனை இயேசு கிறிஸ்துவை தரிசித்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பலவீனத்திற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் பவுலை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். அந்த காலை வேளையில கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை ஒன்று மாத்திரம் இருந்தால் நீ இந்த உலகத்திலே ஜெயத்தை பெற்றுவிடலாம், நீ வாழ்ந்து விடலாம். ஆக நீ எதை குறித்து கவலைப்படாதே, உன் பலவீனத்தை குறித்து கவலைப்படாதே, உன்னுடைய பிரச்சனை குறித்து கவலைப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு நான் உனக்கு கிருபை தருகிறேன், எல்லாவற்றையும் தாங்குவதற்கு நான் உனக்கு கிருபை தருகிறேன். கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் கிருபையை பெற்றுக்கொள், கிருபையை எதிர்ப்பார். நீ அநேகர் தன்னுடைய பலத்தை நம்பியிருக்கிறார்கள், அநேகர் பணத்தை நம்பி இருக்கிறார்கள், அநேகர் மனிதர்களை நம்பி இருக்கிறார்கள்.
கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும். அநேக தம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த விதமான பலவீனமா இருக்கலாம். ஒருவேளை பாவ பலவீனமா இருக்கலாம், பாவத்தை மேற்கொள்ள முடியாத பலவீனமா இருக்கலாம், சரீர பிரகாரமான வியாதி போன்ற பலவீனமா இருக்கலாம், அல்லது துன்பம் போன்ற கஷ்டமான பலவீனமா இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளிலே, இந்த மாதம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்கும். நீ கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கிருபை தருவார், உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை உயர்த்துவார். இந்த கிருபை எல்லாம் உங்களுக்கு செய்யும். நான் சொல்றேன், இந்த கால வேளையில இந்த கிருபை உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும். உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும், உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும், உங்களை பலப்படுத்தும், உங்களை குணமாக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள் சத்தியத்திலே கிருபை விலையேற பெற்றதாக இருக்கிறது. நம்ம ரட்சித்தது கிருபை தான். இதுவரை நடத்துகிறது அவருடைய கிருபை தான். இதுவரை நீங்களான ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை தான். அது ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மகனே மகளே, உனக்கு சூழ்ந்திருக்கிற எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு நான் உனக்கு கிருபை தருகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த மாதங்கள் கிருபை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள். அதிகமாக கிருபை பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கீதங்களை பார்க்கிறோம், ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை மேலானது. தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆக இந்த மாதம் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக, காத்துக் கொள்வராக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.